நேரம் 6 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தி ஆசிரியர் ஃபசான் நவாஸ், வாசிப்பவர் ஜே யோகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு இறைவரி சட்டம், அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் என்பன திருத்தப்பட உள்ளன. மேலும் 344 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை. ஐக்கிய ராஜ்யத்தில் குருநாத் தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு இறைவரி சட்டம், அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் என்பன அடுத்த மாதம் திருத்தப்பட இருப்பதாக அமைச்சர் பந்துல குணவர்தன தெரிவித்தார். நல்லாட்சி அரசாங்கத்தில் வரிச்சுமைகளினால் பாதிக்கப்பட்ட வியாபார சமூகத்தை கூடுதலான வரியிலிருந்து மீட்பதே இதன் நோக்கமாகும் என்றும் அவர் கூறினார். கொரோனா தொற்றுக்குள்ளாகி குணமடைந்த நோயாளர்களின் எண்ணிக்கை தற்சமயம் 20,804 வரை அதிகரித்திருக்கிறது. நோய் தொற்றில் இருந்து குணமடைந்த 344 பேர் இன்று வைத்தியசாலையில் இருந்து வீடு திரும்பியுள்ளனர். இலங்கையில் இதுவரை அடையாளம் காணப்பட்ட மொத்த கொரோனா நோயாளர்களின் எண்ணிக்கை 20,877 ஆகும். தற்சமயம் 6,933 பேர் வைத்தியர்களின் கண்காணிப்பின் கீழ் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மினிவாங்குடை மற்றும் பாலியகுட கொத்தனிகளின் எண்ணிக்கை 24,000 தாண்டி இருக்கிறது. இதில் 3,059 பேர் மினிவாங்குட ஆடை தொழிற்சாலையின் கொத்தனியுடன் தொடர்புடையவர்கள் ஆவர். இதேவேளை PCR பரிசோதனைகளை நடத்துவதற்காக 10 அரச மற்றும் தனியார் வைத்தியசாலைகளுக்கு சுகாதாரத்துறை அமைச்சு அங்கீகாரம் வழங்கியுள்ளது. நாளாந்தம் மேற்கொள்ளப்படும் PCR பரிசோதனைகளின் எண்ணிக்கையை 20,000 வரை அதிகரிப்பது இதன் நோக்கமாகும். வெளிநாடுகளில் உள்ள 59,000 இலங்கையர்களை தாய்நாடு திரும்புவதற்காக உரிய நாடுகளில் உள்ள தூதரகங்களில் தம்மை பதிவு செய்து கொண்டுள்ளார்கள் என்று வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. ஏற்கனவே 40,000க்கும் அதிகமானோர் நாடு திரும்பியுள்ளனர். இதில் 30,000க்கும் அதிகமான இளைஞர்கள் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்கள் ஆவர். ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் இருந்து ஆக கூடுதலான தொழிலாளர்கள் நாடு திரும்பியிருக்கின்றனர். மாலத்தீவு, இந்தியா, ஆஸ்திரேலியா, கட்டார், ஓமான், குவைட் ஆகிய நாடுகளில் இருந்தும் அதிக அளவிலான வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாடு திரும்பியுள்ளனர். இதேபோன்று சுகாதார வழிகாட்டல்களுக்கு அமைய சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இழுப்பது பற்றி கவனம் செலுத்தப்பட்டு இருப்பதாக சுற்றுலாத்துறை அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் ஆட்சிக்கால பகுதியில் இடம்பெற்ற அரசியல் பழிவாங்கல்கள் பற்றி ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கை நாளை முற்பகல் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவிடம் கையளிக்கப்பட உள்ளது. இந்த ஆணைக்குழு கடந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வர்த்தமானி அறிவித்தல் மூலம் ஸ்தாபிக்கப்பட்டதாகும். நாட்டில் உள்ள சகல வனாந்தரங்களையும் பாதுகாப்பது அரசாங்கத்தின் அடிப்படை பொறுப்பாகும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் இன்று இடம்பெற்ற குழுநிலை விவாதத்தில் அவர் உரையாற்றினார். உலகில் மிகவும் கூடுதலான இயற்கை அனர்த்தங்கள் இடம்பெறும் நாடுகளின் பட்டியலில் இலங்கை 6வது இடத்தில் உள்ளது. இதனால் வனாந்தரங்களை பாதுகாப்பது அவசியமாகும். இதேவேளை பயிர் நிலங்களை பாதுகாப்பதற்காக சிறு அளவிலான குடியேற்றங்களை அமைப்பதும் அவசியமாகும் என்று திரு அனுர பிரியதர்ஷினி யாப்பா சுட்டிக்காட்டினார். மக்களை தொடர்புபடுத்தி சுற்றாடலை பாதுகாக்கும் வேலை திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ், பெண்களுக்கு மட்டும். இலங்கை கைப்பணி பேரவையின் தலைவர் சுதத் அபேசேகர் உலக கைப்பணி பேரவையின் ஆசிய பசிபிக் வலயத்தின் உபதலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். உலக கைப்பணி பேரவையின் உத்தியோகபூர்வ இலங்கை பிரதிநிதியாக இலங்கை பேரவை பணியாற்றி வருகிறது. உலக கைப்பணி பேரவையின் ஆசிய பசிபிக் வலயத்தின் 38வது வருடாந்த மாநாட்டின் போது அவர் உபதலைவர் பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டார். யாழ் மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் 22,624 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான சமைத்த உணவுகளையும் உலர் உணவுகளையும் வழங்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் யாழ் மாவட்ட பிரதிப்பணிப்பாளர் DN சூரியராஜ் தெரிவித்துள்ளார். இலங்கையின் வரலாற்றில் கடந்த ஆண்டில் பாரிய போதைப்பொருள் சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான அஜித் ரோஹன தெரிவித்தார். இந்த காலப்பகுதியில் 18,000 கிலோகிராம் எடை கொண்ட போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டன. 72,000க்கும் அதிகமான குற்றவாளிகள் இதன்போது கைது செய்யப்பட்டனர். இதில் 30,000க்கும் அதிகமானவர்கள் ஹெரோயின் போதைப் பொருள் சார்ந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் கைது செய்யப்பட்டனர். இதன்போது 2,000 கிலோகிராமுக்கும் அதிகமான எடை கொண்ட ஹெரோயின் போதைப் பொருளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர். இலங்கையில் உள்ள போதைப் பொருட்கள் அமைப்பை அளிப்பதற்கான விசேட வேலை திட்டமும் நடைமுறைப்படுத்தப்படும் மட்டும் உள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார்.
தல்பிட்டிகள நீர்த்தக திட்டத்துக்கு இவ்வாண்டில் 100 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக மேலதிக நீர்ப்பாசன பணிப்பாளர் நாயகம் ஜானகி மிகஸ்டென்ன தெரிவித்தார். இது பதுளை பத்மடிகல்ல நீர்த்தகத்துக்கு மேலாகவும் உமாஓய நீர்த்தகத்துக்கு குறுக்காகவும் அமைக்கப்பட இருக்கிறது. இந்த நீர்த்தகத்தை அமைப்பதன் மூலம் காணிகள் இழக்கும் குடும்பத்தவர்கள் மீள குடியமர்வதற்கான வேறு காணிகளும் இனங்காணப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். இந்த திட்டத்துக்கான மொத்த செலவு $174 மில்லியன் ஆகும். அவை உள்நாட்டுச் செய்திகள். அடுத்து வருவது பிரதான செய்தி. காலை வேளையிலேயே என்னுடைய முன்னேற்றத்துக்காக நான் வாகனம் செலுத்தல, முழு தேசத்தையும் முன்னோக்கிட்டு செல்ற ஒரு பயணம் இது. பெண்களுக்காக பிரத்யேக மோட்டார் வாகன காப்புறுதி ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். விபத்தின் போது கால் அண்ட் மூவ் வசதி, 24 மணித்தியாலமும் அனைத்து நிவாரண சேவை, ஒரு இடத்தில் இடம்பெறும் விபத்தின் போது தங்கப்பட செலவினத்தை செலுத்துதல், தொழில் புரியும் 3 மணித்தியாலங்களுக்குள் 75,000 ரூபாய் வரை இழப்பு, தேசத்தின் முடிவுற்ற பயணத்திற்கு வலு சேர்க்கும் அவளுக்கான பாதுகாப்பு. ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் மோட்டார் பிளஸ். பெண்களுக்கு மட்டும். இது ஸ்ரீலங்கா இன்சூரன்ஸ் தானே. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் மார்ச் 1 ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த பரீட்சை மார்ச் மாதம் 11 வரை இடம்பெறும் என்று கல்வி அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ் தெரிவித்தார். கடுமையான சுகாதார வழிகாட்டல் நடைமுறைகளை பின்பற்றி சாதாரண தர பரீட்சை நடத்தப்படும் என்று கல்வி அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். அது பிரதான செய்தி. அடுத்து வருவது உங்கள் கவனத்துக்கு. பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. உங்கள் கவனத்திற்கு. கம்பா மாவட்டத்தில் உள்ள பல உற்பத்தியாளர்களுக்கு கூடுதலான ஊக்குவிப்புகளை வழங்குமாறு சம்பந்தப்பட்ட தரப்பினர் உரிய அதிகாரிகளை கேட்டுள்ளனர். கம்பா மாவட்டத்தில் ரம்புட்டான், அன்னாசி போன்ற செய்கைகள் பரவலாக மேற்கொள்ளப்பட்டாலும் அவற்றை முறையாக பராமரிப்பது பற்றி உரிய முறையில் அழுத்துவதன் மூலம் கூடுதலான பலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனை கமநல சேவைகள் திணைக்களத்தின் கவனத்துக்கு சுட்டிக்காட்டுகிறோம். அது உங்கள் கவனத்துக்கு. அடுத்து வருவது உலகச் செய்திகள். உலகச் செய்திகள். கொரோனா வைரஸ் தொற்றுக்கு எதிராக தயாரிக்கப்பட்டுள்ள தடுப்பூசியை பயன்படுத்த ஐக்கிய ராஜ்யம் தயாராகிறது. ஐக்கிய ராஜ்யத்தில் தயாரிக்கப்பட்ட ஃபைசர் என்ற தடுப்பூசி நாளை தொடக்கம் முழுமையாக பயன்படுத்தப்பட இருக்கிறது. முதற்கட்டமாக வயது முதிர்ந்தவர்கள், சுகாதாரத்துறை பணியாளர்கள் ஆகியோருக்கு இந்த தடுப்பூசி ஏற்றப்பட இருக்கிறது. இங்கிலாந்தின் 50 வைத்தியசாலைகள் தடுப்பூசியை ஏற்றுவதற்காக முதற்கட்டமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது உலகச் செய்தி. அடுத்து வருவது அபிவிருத்தி செய்தி. அபிவிருத்தி செய்திகள். நாட்டின் பிரதான நகரங்களில் உள்ள பாடசாலைகளுக்கு அருகில் சிறிய அளவிலான மேம்பாலங்களை அல்லது சுரங்கப்பாதைகளை அமைக்க கவனம் செலுத்தப்பட உள்ளதாக நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ தெரிவித்தார். பாடசாலைகளுக்கு அருகில் நிலவும் வாகன நெரிசலை கட்டுப்படுத்தும் நோக்குடன் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். வாகன நெரிசல்களுக்கு தீர்வு காண்பது தொடர்பாக நெடுஞ்சாலைகள் அமைச்சில் அண்மையில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ இது பற்றி கருத்து வெளியிட்டார். அது அபிவிருத்தி செய்தி. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்தி. விளையாட்டுச் செய்திகள். லங்கா பிரீமியர் லீக் சுற்றுத் தொடரின் 14வது போட்டி இன்று இடம்பெற்று வருகிறது. கொழும்பு கிங்ஸ் மற்றும் காலி கிளாடியேட்டர்ஸ் அணிகளுக்கு இடையில் போட்டி இடம்பெறுகிறது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய கொலம்போ கிங்ஸ் அணி 20 ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து 171 ஓட்டங்களை பெற்றது. கொழும்பு அணி சார்பாக பெல் ட்ரமண்ட் ஆக கூடுதலாக 44 ஓட்டங்களை பெற்றார். தினேஷ் சந்திமால் 35 ஓட்டங்கள். பந்துவீச்சில் கால் கிளாடியேட்டர்ஸ் அணி சார்பில் முகமது ஆமீர் 26 ஓட்டங்களை கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றினார். அது விளையாட்டுச் செய்தி. அடுத்து வருவது வர்த்தக செய்தி. வர்த்தக செய்தி. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையம், மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் என்பன எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. சுகாதாரத்துறையினருக்கும் சுற்றுலா முக்கியஸ்தர்களுக்கும் இடையில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் இது தொடர்பான தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க மற்றும் ராஜாங்க அமைச்சர் DV சானகா ஆகியோர் தெரிவித்துள்ளனர். சுகாதார வழிகாட்டுகளை பின்பற்றி விமான நிலையத்தின் செயல்பாடுகளை முன்னெடுத்துச் செல்வது இதன் இலக்காகும். அது வர்த்தக செய்தி. அடுத்து வருவது பொருளாதார செய்தி. பொருளாதார செய்திகள்.
அனுசரணை. அண்ணா 31க்கு நீங்க மகளுக்கு தங்கம் வாங்குவீங்கன்னு நான் எதிர்பார்க்க இல்ல. எந்த தங்கத்துக்கு தங்கம் கொடுக்க முடிஞ்சது எந்த LOLC கிரெடிட் கார்டு இருந்ததால. LOLC ஃபைனான்ஸ் கடன் அட்டை உங்களை மேலும் உயர்த்திட. நாட்டில் உள்ள சகல சரணாலயங்களும் சுற்றுலா பயணிகளுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் CB ரட்நாயக்க தெரிவித்தார். அமலில் உள்ள சுகாதார வழிகாட்டல்களை பின்பற்றி நாட்டின் சகல இடங்களிலும் காணப்படும் சரணாலயங்களுக்கு செல்லும் வாய்ப்பு தற்சமயம் காணப்படுவதாகவும் அவர் கூறினார். வனஜீவராசிகள் திணைக்களத்தின் கீழ் காணப்படும் சகல சுற்றுலா விடுதிகளையும் அபிவிருத்தி செய்வது பற்றியும் கவனம் செலுத்தப்பட உள்ளதாக அமைச்சர் மேலும் தெரிவித்தார். அது அபிவிருத்தி செய்தி. இறுதியாக வானிலை அறிக்கை. என் கணவன் எனக்கு தந்த மோதிரம் தான் என் வாழ்க்கை. LOLCக்கும் உங்களோட தங்கம் உயிரை போன்றது. உங்களோட தங்கம் எங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆயுள் காப்புறுதி தருவது நாங்க மட்டும்தான். நேரத்துக்கு தவணை செலுத்த முடியாம போனா உங்களோட தங்கத்தை உங்களுக்கு திருப்பி தருவதுதான் எங்கட நோக்கம். உங்களால தவணையை நேரத்துக்கு செலுத்த முடியாம போனா அதற்கு தீர்வும் நாங்க தருவோம். நான் எதிர்பார்த்த தொகையை விட அதிகம் கிடைச்சதும் இல்லாம வேலையும் சுலபமா முடிஞ்சு எனக்கு மதிப்புமிக்க பரிசும் கிடைச்சது. LOLCயிடமிருந்து பெறும் சேவை தங்கத்துக்கு நிகரானது. LOLC ஃபைனான்ஸ் ரன்சவிரண்ய சேவை. காலநிலை அறிக்கை. கிழக்கு மாகாணத்திலும் யாழ்ப்பாணம், முல்லைத்தீவு, புலனறுவை மாவட்டங்களிலும் மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யலாம் என்று திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இறுதியாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். உள்நாட்டு இறைவரி சட்டம், அந்நிய செலாவணி கட்டுப்பாட்டு சட்டம் என்பன திருத்தப்பட உள்ளன. மேலும் 344 கொரோனா நோயாளர்கள் குணமடைந்துள்ளனர். வெளிநாடுகளில் உள்ள இளைஞர்களை நாட்டுக்கு திருப்பி அழைத்து வர நடவடிக்கை. ஐக்கிய ராஜ்யத்தில் குருநாத் தடுப்பூசியை ஏற்றும் நடவடிக்கை நாளை ஆரம்பம். இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன.